லைஃப் அந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறப்போ இது என்னோட முதல் மேடை, முதல் படம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சொல்ல நினைப்போம். அத்தனை பேரும் இவரோட பேரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக இதுக்கு முன்னாடி வந்து அந்த லெஜன்ஸாக இருக்கட்டும், அவங்களும் படம் பார்த்துருக்கேன், நான் ரசித்தவங்களை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெடிகேஷனுக்கு பெரிய நன்றி. அண்ட் பர்சனலாக அவர் ஒரு தடவை நான் மீட் பண்ண ஒரு ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறப்போ அவ்வளோ ஸ்வீட்டாக பேசக்கூடியவர், எல்லாரையும் அவ்வளோ அழகாக அன்பாக பார்த்துக்கூடியவர், பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். எஸ்பெஷலி அவரோட அந்த ஐப்ரோவில் அந்த கட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ஆமாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தரும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த அந்த ஒரு நபரை அழைப்பதற்கான நேரம் இது. பவிஷ் நாராயண் அவர்களை மேடை கழிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, இந்த நிலவுக்கு என் மேல் இருக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம். யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் we're ஆல் பார்ட் ஆஃப் திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன், வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறையா வாட்டி காப்பாற்றி விட்ருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார். அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கலில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்கார். ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பிரதர். இன்னும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ, லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்களுக்கும் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போது கூட இவ்வளோ நர்வஸாக இருந்திருக்க மாட்டார், மைக்கில் பேசுறது ரொம்ப நர்வஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன்.